ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நேபாளத்திற்கு புனித பயணம் மேற்கொண்ட தமிழர்களில் சிலர் நல்வாய்ப்பாக வெள்ளப்பெருக்கில் உயிர் பிழைத்துள்ள நிலையில் அவ்வாறு உயிர் தப்பிய வள்ளிநாயகி என்பவரின் உறவினர் அளித்த பேட்டியை காணலாம். இவங்க போகிறது நடுவில்னு சொல்கிறாங்க. இவங்க போன முன்ன பஸ்ஸு பின்னாடி அந்த நேரத்தில் இந்த ஆற்றுல வெள்ளம் இந்த லேண்ட்ஸ்லைட் ஆனது. லேண்ட்ஸ்லைட் ஆனதில் இந்த 3 பஸ்ஸில் 2 பஸ் இதில் ஆற்றுல போயிடுச்சு. பள்ளத்தில் அப்படியே ரோடு உள் வாங்கிட்டு உள்ளார போயிட்டாங்க. இவங்க ஒரு பஸ் மட்டும் அந்த இடத்துல நின்று இருக்கு. அவங்க தப்பிச்சுட்டு அப்படியே ஒரு ராக் மேலே ஏறி பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அங்கே நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்து நேற்றுக்கு ஒரு 12 மணிக்கெலாம் குரூப் ஃபோட்டோ நாங்கள் சேஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி காத்தால் ஒரு 9 மணி போல் அவங்க வள்ளிநாயகி அவங்க வீடியோ கால் பண்ணி நான் இங்கே ஒரு 10 பேரை ஏர்லிஃப்ட் பண்ணி ஒரு ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க, கீழே சேஃப் ஜோனுக்கு. இந்த ரெஸ்கியூ ஆனதுங்கிறது 20 பேர் தப்பிச்சது, ஸ்ட்ராண்ட் ஆனது, ரெஸ்கியூ ஆனது எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 20 பேர் தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.